Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பாலக் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீரை வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே கீரை பொரியல், கீரை கடைசல், பருப்பு கீரைலாம் செஞ்சுருப்போம்ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரிக்கெலாம் கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிட்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வரும்போது கழுவி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரை சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையில் அதிகப்படியான அயன் சத்து இருக்குது. எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த கீரை இது. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியில் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம எதுக்காக சர்க்கரை சேர்த்தோம்னா இதோட கலர் அப்படியே இருக்கணுன்றதுக்காக. தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருங்க. நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால இது சத்தெல்லாம் போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. நம்ம போட்ட உடனே நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 2-3 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எல்லா பொருட்களையும் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும். இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு பன்னீரை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டும் சேர்க்கலாம், இல்லை பச்சையாக அப்படியேவும் சேர்க்கலாம். பச்சையாக சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னாலும் இது ரொம்ப ஹார்டாயிரும். மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டர் சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சுட சர்வ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வெள்ளை சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பூரிக்கெலாம் கூட இது ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கீரை சேர்த்துருக்கீங்கன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு கிரேவியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.